வண்டியில ஏத்துங்க. சீக்கிரம் சீக்கிரம் போங்கம்மா. மேடம் என்ன உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? இந்த போய் வண்டியில ஏத்துங்க. எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். சார் எனக்கே தெரியாம தப்பு நடக்காம தான் இந்த இடத்துல இருந்தியா நீ? மேடம் இல்ல மேடம், நான் சொல்றேன்ல அவன் பிளான் பண்ணி தான் வர வச்சிருக்கான் மேடம். ஏய் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அவன் செஞ்சா இவன் செஞ்சான்னு சாக்கு சொல்றியா நீ? என்ன பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல வண்டியில ஏத்துங்க. மேடம் விடுங்க மேடம். மேடம் விடுங்க மேடம். யோ அவனை பிடிச்சு இழுத்து வாயா. விடாத. ஏய் சார் வாடகல என்ன சார் என்ன மரியாதை கூட்ட வர மாட்டியா? யோ நீ உள்ள போய் பாரியா. சீக்கிரம் போய் பாரு. முதல்ல போய் புடிங்க சார் போங்க சார். என்னடா? சார் ஏதாவது ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. சிவசங்கரி மேடம் உங்ககிட்ட பேசுனாங்களா? மேடம் பேசுனாங்க. நீங்க அப்படியே தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் 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 நில்றா. ஏய் கான்ஸ்டபிள் ஓடுறான் பாருங்க. போய் பிடிங்க அவனை. ஏய் என்ன வேடிக்கை பார்த்துட்டு அவளை வண்டியில ஏத்து. மேடம் மேடம் ஓடி இல்ல மேடம். மேடம் நான் ஏன் சொல்ல கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல மேடம். மேடம் இவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மேடம் அவன் தான் என்ன பிளான் பண்ணி வர வச்சான். ஆமா அவங்க வர வைப்பாங்க தான். நீ எதுக்கு வந்த? ஐயோ மேடம் என்ன நம்புங்க மேடம். மேடம் நான் நல்ல குடும்பத்து பொண்ணு மேடம். இங்க பார் அத நீ சொல்லக்கூடாது. நல்ல குடும்பத்து பொண்ணுக்கு இங்க என்ன வேலை? மேடம் நான் சொல்றது கேளுங்க. நான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல்ல நர்ஸா வேலை பாக்குறேன். ஏய் இங்க பாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு போலீஸ் வந்ததும் நடிக்கிறியா நீ? ஐயோ இல்ல மேடம், இது எவ்வளவு கேவலமான வேலை. இந்த மாதிரி ஒரு பொழப்புக்கு தூக்கு போட்டு சாவலாம் நீ. ஒன்னெல்லாம் சொல்லி தப்பு இல்ல, உன்னை பெத்தவங்கள சொல்லணும். என் குடும்பத்தை பத்தி எல்லாம் தப்பா பேசாதீங்க. என்னடி ஓவரா பேசுற? ஏன் கைய பிடிக்கிறியா நீ? சொன்னா கேளுங்க மேடம் ப்ளீஸ். மேடம் ஐயோ ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க மேடம். மேடம் வண்டி எடு. மேடம் ஐயோ ப்ளீஸ் யாராச்சும் என்ன நம்புங்கள. மேடம் 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 ப்ளீஸ் மேடம் நான் சொல்றது கேளுங்க மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் நீங்க என்ன தப்பா புரிஞ்சு கூட்டிட்டு வந்தீங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது மேடம். மாட்டிக்கிட்டே எல்லாம் இத தான் சொல்றீங்க. நீ தப்பான பொண்ணு இல்லனா உனக்கு அங்க என்னடி வேலை? மேடம் நான் சொல்றது வான்றல. மேடம் ஓடி உள்ள உண்மை என்ன தெரியாம பேசுறீங்க மேடம். மேடம் சொன்னா கேளுங்க மேடம். மேடம் நடிக்கிறியா? இவனுக்கு செல்ல போடு. அங்க என்ன சத்தம்? மேடம் நீங்க கைது பண்ணவங்கள பத்தி சொல்றீங்களா? இவங்களை எப்படி எங்க கைது பண்ணீங்க? மேடம் இவங்கள பத்தி உங்களுக்கு எப்படி மேடம் தகவல் தெரிஞ்சது? சொல்லுங்க மேடம். மெயின் சிட்டில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு உங்களோட நடவடிக்கை என்ன? நடவடிக்கை எல்லாம் பாத்துட்டு தானே இருக்கீங்க. ரைட் நடந்த இடத்துல இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். சட்டப்படி இவங்க எல்லாரையும் விசாரிச்சு இன்னைக்கே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க மேல ஆக்ஷன் எடுப்போம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரும் தப்பான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாத அளவுக்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். மேடம் Thank you. சொல்லுங்க அதான் மேடம் சொல்லிட்டாங்கல்ல. போங்க போங்க கிளம்புங்க போங்க கிளம்புங்க போங்க போங்க. மேடம் மேடம் ஏட்டையா மேடம் இவங்களோட போன் யார் வந்து கேட்டாலும் கொடுக்க கூடாது. இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா நான் தான் பதில் ஓகே சொல்லணும். மேடம். மேடம் 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 தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்களும் என்ன மாதிரி ஒரு அரஞ்சண்ணா என்னடி பேச்சு வாக்குல என்னையும் ஒன்ன மாதிரி பொண்ணுன்னு ஒன் லிஸ்ட்ல சேர்க்கிற? இல்ல ஏண்டி பணத்துக்காக கேவலமான வேலை பாக்குற நீயும் கவர்மெண்ட் பொறுப்புல இருக்கிற நானும் ஒண்ணா? ஐயோ மேடம் நான் அந்த அர்த்தத்துல சொல்லல மேடம். நான் சொல்றத வேற அர்த்தத்துல புரிஞ்சிட்டு இருக்கீங்க மேடம். மேடம் இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது மேடம். மேடம் அந்த கௌதமோட சூழ்ச்சியாலதான். உன் கதையெல்லாம் நான் கேட்க விரும்பல. போய் அங்க உட்காரு ப்ளீஸ் மேடம். சொல்லிட்டே இருக்கல போய் உட்காரு. ஏமா மேடம் மாமா மேடம் போய் உட்காரு போ. மேடம் மேடம் போடல. மேடம் ப்ளீஸ் மேடம் 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 ப்ளீஸ் மேடம் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. சொன்னா கேளு போ. போன் யாவது கொடுங்க. வாய் மூடிட்டு அமைதியா உட்காரு. சைலண்டா இருங்க. சபாஷ் கௌதம் சபாஷ். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அவளை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல. அவளை தரன்னு அரெஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு போனாங்க மேடம். அவ கெஞ்சி கதறி போலீஸ் கிட்ட அழுது என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி கதர்னதை நீங்க பார்த்திருக்கணுமே. என் வாழ்க்கையில நான் எதுக்குமே இவ்வளவு சந்தோஷப்பட்டதே இல்ல. இன்னைக்கு நான் அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேன். நீ சொல்றத கேட்கும் போதே இந்த பிளான் கிட்டத்தட்ட சக்சஸ் ஆயிடுச்சு. நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன் மேடம். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். அரெஸ்ட் பண்ணதோட நிப்பாட்டிடக்கூடாது மேடம். நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுங்க.
அவ மேல ப்ராஸ்டிடியூஷன் கேஸ போட்டு அவளை கோர்ட்ல நிக்க வைக்கணும். ஊர் முழுக்க இந்த விஷயத்தை தெரிஞ்சு இப்படி ஒரு கேவலமான ஒருத்தியான அவளை எல்லாரும் வெறுத்து ஒதுக்கணும். அதுவும் குறிப்பா உங்க புள்ள. நீ சொல்லவே வேணாம் கௌதம். அதுக்காக தானே இவ்வளவும் பண்ணோம். நான் ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த கையிலோட வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தி இந்த ஊர் உலகமே அவளை காரி துப்புற அளவுக்கு பண்ண போறாரு. அதுக்கப்புறம் என் புள்ள எழில் அவ எவ்வளவு கேவலமானவங்கிறத நம்பிதான் ஆகணும். ஏன்னா இந்த ஊர் உலகமே சொல்லும் போது அவன் ஒருத்த மட்டும் இல்லைன்னு சொல்வானா என்ன? என்னதான் காதலா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல எந்த ஆம்பளையும் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை ஏத்துக்கவே மாட்டான். இதுக்கப்புறம் என் பையன் எழிலோட லைஃப்ல கையல்னு ஒருத்தி கிடையவே கிடையாது. சரி, இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அத நான் பண்றேன். பணம், வீடு, காரு என்ன வேணும்னாலும் கேளு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம் மேடம். நீங்க சொன்ன மாதிரியே அந்த கையில வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணுங்க. இந்த ஊர் உலகமே காரி துப்பணும். உங்க புள்ள மட்டும் இல்ல, அவளோட குடும்பம், சொந்தம், பந்தம் எல்லாருமே அவளை வெறுத்து ஒதுக்கணும். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் நடந்தா போதும். கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும் கௌதம். நான் நடத்தி காட்டுறேன். ஓகே மேடம், ஓகே. மேடம் 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 ஒழுங்கு மரியாதையா அங்க போய் உட்காரு போ. மேடம் என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. மேடம் ப்ளீஸ், நான் சொல்றத தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. மேடம், என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க மேடம். மேடம் ப்ளீஸ், நான் ஒரு நர்ஸ் மேடம். ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் சீரியஸா இருக்கிறதா சொல்லி என்ன அந்த இடத்துக்கு வர சொன்னா. அதனாலதான் நான் அங்க போனேன். அது எப்படிப்பட்ட இடம், அங்க என்ன நடக்குதுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ப்ளீஸ் என்ன நம்புங்க மேடம். மேடம், நான் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு மேடம். வறுமையில இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிற காசுல தான் குடும்பத்தை நடத்தணும்னு வாழ்ந்துட்டு இருக்க. உயிரே போனாலும் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு கூட டைம் கொடுக்காம என்ன கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு களங்கத்தை என் மேல சுமத்திட்டீங்க. இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சா என் குடும்பமே மனசு உடைஞ்சு போயிடுவாங்க மேடம். மேடம், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேடம், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். என்ன உன் சென்டிமெண்ட் டிராமா எல்லாம் முடிஞ்சதா? மேடம், நான் டிராமா எல்லாம் பண்ணல மேடம், உண்மைதான் சொல்றேன்.